ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் நேற்று நைட்டு செம்ம மழை வந்துருச்சு. ரிஷப் டேடி ஒர்க்குக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. கொடை கொண்டு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்குக்கு. பாருங்கள், மழை வந்துகிட்டே இருக்குது. நேற்று எப்போ மழை வந்துச்சுன்னே தெரில. துணிலாம் காயவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் என்ன யூஸ் பண்ண போகிறான்னு துணினே தெரில. துணிலாம் காயவே இல்லை. இனிமேல் டைப்பர் தான் யூஸ் பண்ணணும் போல் தெரியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் ரொம்ப மோசம். மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாத்திரம் கூட விளக்கலை. இப்போ தான் ரிஷப் குட்டி நானும் ஏந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டு தான் என்ன ஒர்க்கும் பண்ணணும். ரிஷப் உள்ளே இருக்கா, வெளில வந்தானா வலிக்கி விழுந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உள்ளே இருடான்னு சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளில வந்துடுவான். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ரிஷப்பை உள்ளே தான் வைக்கணும். இனிமேட்டுக்கு உள்ளே லைட்டு போட்டு உள்ளே தான் ரிஷப் பார்த்துக்கணும். நினைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிஷப்போட டாய்ஸ் என்னென்ன டாய்ஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கார் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரிஷப்போட டாய்ஸ் பார்க்கலாம். ரிஷப்போட டாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கார் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்லி ரிஷப்க்கு கார் அண்ட் பைக்கு, பஸ்ஸு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உட்கார்டா வீடியோ எடுக்கலான்னா எடுக்க விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேட்டை அப்படி ஒரு சேட்டை பண்ணுவான். ஃபஸ்ட்டு பஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா டாய்ஸும் 20 ரூபா டாய்ஸ் தான். அதிக ரேட்டுக்கு இன்னும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இவன் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் வாங்குவான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வண்டி இதெல்லாம் 20 ரூபீஸ் தான். இது நேற்று அவங்க டேடி வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தொடவே இல்லை, என்னன்னே தெரில. இது அவனுக்கு கார் மாதிரியே தோணலையே என்னன்னு தெரில. இதை தொடவே மாட்டேங்கிறான் ரிஷப். அதுக்கப்புறம் காரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பிரதர் ரிஷப்க்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. இது பாருங்கள், இது மாடியிலேருந்து கீழே விழுந்ததுனால இப்படி விழுந்திருக்கும் போல். இது வெயிலில் கலர் போய் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஒன்றுமே ஆகலை. இதுதான் பைக்கோட கலர். இது வெயில் பட்டதுனால கலர்லாம் போய் எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 20 ரூபீஸ் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 பஸ் அவன் கையில் வச்சுருக்கான். வாடா வீடியோ எடுக்கலான்னு வரமாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு பஸ். இந்த மாதிரி ஒன்லி வண்டி மட்டும் தான் பிடிக்கும் ரிஷப்க்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது. ரிஷப் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு 2 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி நிறையா வண்டி இருந்தால் ரிஷப்க்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக விளையாடுவான். ஃபேவரட் ரிஷப்க்கு ஃபேவரட்னா கார் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு. பட் பெரிய டாய் வாங்கலைன்னா இந்த மாதிரி குட்டி டாய் தான் வாங்கியிருக்கோம். பெரிய டாய் இன்னும் கேட்கல. கடைக்கு போனாலே கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லுவான். ஸோ ரிஷப்போட டாய் கலெக்ஷன் இதுதான். நல்லா ஜாலியாக விளையாடுவான் ஃப்ரெண்ட்ஸ். கார் கூட நல்லா ஜாலியாக விளையாடுவான். பட் அப்பப்போ மொபைல் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். இவன் மொபைல் கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். இல்லைன்னா செம்ம அழுகுவான் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட இந்த கார் வீடியோ தான் அதிகமாக பார்ப்பான். வண்டி வீடியோ, ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கான். பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் பெரிய வண்டியாக கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள், ரிஷப்போட டாய் கலெக்ஷன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரே இடத்துல வச்சு கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் சமத்தாக விளாடுவான். விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் தூக்கி போட்டு ஓடிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். ஏரோப்ளேன்லாம் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிச்சதுன்னா அதிகமாக கார் தான் பிடிக்கும். கார் பைத்தியம் பாருங்க. ரிஷப் டேடி ஏன் தான் பஸ் வாங்கிட்டு வந்தான்னு தெரில. பஸ்ஸு கூட பிடிக்காது அவனுக்கு, கார் தான். கார் கலெக்ஷன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கார் தான் ரொம்ப பிடிக்கும் ரிஷப்க்கு. பாருங்க, இப்போ ரிஷப் பாருங்கள் செம்ம சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். கார்லாம் எடுத்து மாடியிலேருந்து கீழே போட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். செம்ம சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவன். இவனை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்போட டாய் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் எப்படி உட்காந்து விளாண்டுட்ருக்கான். இந்த கண்ணுக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவனே வந்து நெகத்தால் கீறிக்கிட்டான். அதான் கொஞ்சம் கண்ணுக்கிட்ட காயமாக இருக்குது பாருங்கள். இந்த டயர் வந்து கழண்டுருச்சான். அதனால் என்னை போட்டு விடுங்கன்னு சொல்கிறான் ரிஷப். நீனே போடு, உனக்கு தெரியாதா? ம், ம், நீனே போடு. ம், அது உடஞ்சிருச்சு, அது உடஞ்சிருச்சு ரிஷப். எனக்கு தெரியல, நீங்கள் போட்டு விடுங்க மம்மி சொல்கிறான். இது உடஞ்சிருச்சு. இனிமேல் இங்கே பாருங்கள் கொடுக்குறான். அட்டாச் பண்ணி கொடுங்க மம்மி சொல்கிறான். எனக்கு தெரில ரிஷா. பாருங்க, மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ரிஷப். எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்போட டாய் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி டாய்ஸ் ஜஸ்ட்டு 20 rupees தான், 20-30 rupees. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட விளையாட்டு திங்ஸ். இதை வச்சு தான் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.